மந்திரம், மாந்திரீகம், செய்வினை, பில்லி, சூன்யம், ஏவல் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பிளாக் மேஜிக்கெல்லாம் குறிக்கிறது ராகு. அதே மாதிரி சுவாமி, பூசை, புனஸ்காரம், ஹோமம் இந்த மாதிரியான ஐட்டம்லாம் குறிக்கிறது கேது. இது ரெண்டும் 180 டிகிரி டிஃப்ரென்ஸ்லேயே இருக்கும். அதாவது ராகுவும் கேதுவும் 180 டிகிரி டிஃப்ரென்ஸ்லேயே இருக்கும். சரி, அதனால தான் இந்த ராகுவால் பாதிக்கப்பட்டால் கேதை நோக்கி போவாங்க. எப்படி? மந்திரம், மாந்திரிகம் வந்துருச்சா, அப்போ அந்த கோயிலுக்கு போ, அந்த ஹோமம் பண்ணு, அந்த யாகம் பண்ணு, பிளாக் மேஜிக் யாரும் பண்ணுறாங்களா அதை வந்து தடுக்கிறதுக்கு இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேதுவுக்கு போவாங்க. ஆக கேதுவும் மந்திரம்தான், ராகுவும் மந்திரம்தான். ஆனால் இந்த ராகு வந்து அழித்தல் தொழில் அப்படிங்கிற மாதிரியான வேகத்தில் போகும். கேது வந்து பாதுகாக்கிறதுங்கிறது, தைரியம் கொடுக்கறது, ஆக்கல் தொழில் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் போகும். மொத்தத்தில் சந்திரன் ராகுவோடவோ கேதுவோடவோ சம்மந்தப்பட்டு நின்று அதில் ஏதாவது ஒரு கிரகம் வீக்காகவும் இருந்ததுன்னா அவங்க மனசளவில் நிச்சயமாக பாதிப்பாங்க.